வெல்கம் டு என்டேபஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் RRBJE 2024 CBT 1ஓட கட் ஆஃப் பற்றி பார்க்க போகிறோம். இதில் 2019 கட் ஆஃப் டீட்டெயிலாக இருக்குது. இதில் சென்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலுக்கு 61 அண்ட் ஓபிசிக்கு 48, 42 அண்ட் 36. கட் ஆஃப் இவ்வளோ லோவாக இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா இது வந்து லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போஸ்ட்டோட ஒரு கட் ஆஃப். இப்போ எல்லா போஸ்ட்டுக்குமே 48 தான் இருக்குமானா அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக கட் ஆஃப் வரும். அந்த கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணால் தான் CBT 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் அந்த போஸ்ட்டுக்கு உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் CBT 1ல் CNW, PV இந்த 2 டிபார்ட்மெண்ட்டோட கட் ஆஃப் மட்டும் தான் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா CBT 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் இந்த 2 டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. CBT 1ல் டிசைனுக்கான கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணல அப்படின்னா CBT 2ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தாலும் டிசைனுக்கான வேகன்சியில் உங்களை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இப்படி தான் RRBயோட செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கும். அப்போது இந்த 2019 இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் எவ்வளோ இருந்தது அப்படின்னா 75லேருந்து 48 வரைக்கும். ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போஸ்ட், நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண ஒரு போஸ்ட்டு கட் ஆஃப் வந்து 75, நிறைய லீஸ்ட்டாக ப்ரிஃபர் பண்ண போஸ்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் 48. இந்த மோஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போஸ்ட் அப்படின்னா எதுனா ஜென்ரல் எலக்ட்ரிக்கல், IOW, அப்புறம் இந்த டிசைன் அண்ட் காஸ்ட் எஸ்டிமேஷன் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதோட கட் ஆஃப் வந்து எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும். சென்னை டிவிஷனோட லாஸ்ட் RRBJE டீட்டெயில் கட் ஆஃப் இதில் பார்த்திங்க அப்படின்னா 53, 54 சில கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கும். சில போஸ்ட்டுக்கு 74, 72 அதிகமாக இருக்கும். மீதி நிறைய போஸ்ட்டுக்கு ஆவரேஜாக இருக்கும். ஸோ ப்ரிஃபரன்ஸ் அண்டு உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து அந்த கட் ஆஃப் வந்து செட் ஆகும். ஸோ எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி கட் ஆஃப் வராது. நீங்கள் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்டுக்கு எலிஜிபிள்னால் ஏதாவது 2-3 டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகியிருந்தாலும் CBT 2 கண்டிப்பாக எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு 70 ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ இந்த 72, 74 இதுக்கெலாம் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. பட் அதுக்கு கீழே இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இதுக்கெலாம் ஆப்டாக இருக்கும் அது எல்லாத்துக்கும் நீங்கள் எலிஜிபிள். அது எல்லாத்துக்குமே நீங்கள் CBT 2 எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் இப்போ அட்டன் பண்ணலாம். லாஸ்ட் RRBJEக்கும் இப்போ 2024 RRBJEக்கும் ஒரு சின்ன கம்பேரிசன். லாஸ்ட் RRBJEயில் 1183 வேகன்சி சென்னை டிவிஷனில் மட்டும், இப்போ 652 வேகன்சி, ஆல்மோஸ்ட் ஹாஃப். அதே மாதிரி நம்பர் ஆஃப் அப்ளிகன்ட்ஸ் லாஸ்ட் RRBJEயில் 4.5 lakhs இருந்தாங்க, இப்போ வந்து 2.15 lakhs, அதுவும் ஆல்மோஸ்ட் ஆஃப் தான். ஸோ எந்த அளவுக்கு வேகன்சி குறைஞ்சிருக்கோ அந்தளவுக்கு காம்படிஷனும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் லாஸ்ட் RRBJEயில் இருந்த கட் ஆஃப் தான். CBT 2 கட் ஆஃபும் ஒரு ரீசன். பிகாஸ் நிறைய நார்த் இந்தியன்ஸ் அவங்க ஊர்லேருந்து இங்கே வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு காரணமே இங்கே கட் ஆஃப் கம்மியாக இருக்குங்கிறதுனால தான். பட் கட் ஆஃப் வந்து அவங்க ஜோனுக்கு ஈக்குவலாக இங்கேயும் இன்க்ரீஸ் ஆகிட்டதுனால மேபி இந்த வாட்டி அந்த நார்த் இந்தியன் அப்ளிகேஷன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கலாம். லாஸ்ட் டைம் ஒரு போஸ்ட்டுக்கு 386 பேர் அப்ளை பண்ணியிருந்தாங்க, இந்த முறை 330 தான். ஸோ வேகன்சி குறைஞ்சிருக்குங்கிறதுனால இந்த வாட்டி கட் ஆஃப் ரொம்ப அதிகமாக போயிடும் அப்படிங்கிறது கிடையாது. நம்பர் ஆஃப் அப்ளிகன்ஸும் குறைஞ்சிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 652 வேகன்சிக்கு 1:15ங்கிற ரேஷியோவில் எடுத்தால் 9780 பேர் கண்டிப்பாக CBT 2க்கு போவாங்க. இப்போ அந்த 2.15 lakhல எத்தனை பேர் ஆப்சன்டீஸ் எக்ஸாமுக்கு வரலங்கிறது நமக்கு தெரியாது கிளியராக. ஸோ அப்ராக்சிமேட்டாக 90% அட்டண்டன்ஸ் வச்சுக்கிட்டா கூட ஆல்மோஸ்ட் 1.8 lakhs பீப்புள் இருப்பாங்க. அதில் 9780 அப்படிங்கிறது 0.5. ஸோ அந்த 0.5ல் நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறது உங்களோட CBT 1 மார்க்கை பொறுத்து தான். இப்போ அந்த கட் ஆஃப் எவ்வளோ இருக்கும், என்ன ஜோனில் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் பார்ப்போம். ஸோ இந்த முறை கட் ஆஃப் வந்து ஜென்ரலுக்கு அரௌண்ட் 60 to 80 இருக்கும். மினிமம் லீஸ்ட் ப்ரிஃபர்ட் போஸ்ட்டுக்கு 60யும் நல்ல ஹை ப்ரிஃபர்ட் போஸ்ட்டுக்கு 80யும் இருக்கும். கண்டிப்பாக 80+ கூட போகும். ஓபிசிக்கு அதே மாதிரி 58லேருந்து 74 வரைக்கும் இருக்கலாம். SC/STக்கும் 50 to 48 அண்ட் 64 to 60. எப்போவுமே ஜென்ரலுக்கும் ஓபிசிக்கும் பெரிய கேப் இருக்காது. இதில் கண்டிப்பாக +or- 2 மார்க்ஸ் வேரியேஷன் இருக்கலாம். ஏன்னா இது எல்லாமே ஆன்லைன் போல்ஸை வச்சு தான் சொல்கிறது. ஆன்லைன் போல்ஸில் எத்தனை பேர் உண்மையான மார்க் போடுறாங்கங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் பார்டரில் மார்க் எடுத்திருக்கீங்க 55 to 65 எடுத்துகிட்டு எக்ஸாமுக்கு படிக்கலாமா வேணாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறது பதிலாக உங்கள் ரா மார்க்ஸ் 55 கிட்ட இருந்தால் இல்லை 55+ இருக்குன்னா ஜஸ்ட் சாலிடாக எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் ஸ்கோர் வந்து நல்லா ப்ளே பண்ணும். நார்மலைசேஷன் 55லேருந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கிடச்சா கூட இட் வில் புஷ் அப் டு 60 or 58. இப்போ நீங்கள் 58 எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. ஸோ உங்களுக்கு அது கட் ஆஃப் கிளியர் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் 55 கீழே அரௌண்ட் 50, 52 இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இல்லை IT, CS இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். இதே மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தால் நீங்கள் பெட்டர் NTPCக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. ஸோ ஓபிசியில்
55 ப்ளஸ் ரா மார்க்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஜஸ்ட் ஸ்டார்ட் ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம்ஸ். ஸோ என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர்ஆர்பி ஜிஇ சிபிடி 2க்கு ப்ராப்ளமேட்டிக் பேப்பர்ஸ்லேருந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எதிர்பார்க்கலாம், எது இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கிறது போடுறேன். ஆல்ரெடி பார்ட் 1ல் தியரிட்டிக்கல் போர்ஷன்ஸ் கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ராப்ளமேட்டிக் பேப்பர். நன்றி.